இங்க இவ்வளவு அழகான ஒரு தருணம் நடந்துட்டு இருக்கும்போது அரங்கத்துல ஒருத்தர் வந்து லைட்டா கண் கலங்கி கண்ணீர் மல்க உட்கார்ந்து இருந்தாரு. அவர்கிட்ட எதுக்காகன்னு கேட்டலாம். நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் சார், லைட்டா கண் கலங்கிட்டீங்களே சார், ஏன் சார் என்னாச்சுன்னு சொல்லலாமா? மேடைக்கு வந்து சொல்றீங்களா ப்ளீஸ்? எல்லாரும் கை தட்டுங்க. உங்க எல்லாரோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சார், இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்து பள்ளி கல்வியில நான் அது பண்ணோம், நாங்க இப்படி படிச்சோம், இப்படி எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு அழுக வந்துச்சு? அனைவருடைய அன்பு மாணவ செல்வங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஒரு அரசாங்கம் திட்டம் கொண்டு வரும்போது அந்த திட்டம் அந்த ஒரு குடும்பத்தை எப்படி மாற்றுது, ஒரு தலைமுறை மட்டும் இல்லை 7 தலைமுறைக்கும் அது எப்படி பாதுகாப்பாக இருக்க போகுதுங்கிறத முடிவு செய்கிறவர் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த பயனாளிகளை பார்க்கும்போது எங்களை அறியாமல், ஏன்னா அது எங்கள் பிள்ளைங்களாம் அப்படி சாதிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. மேபி அது ஆனந்த கண்ணீராக கூட இருக்கலாம். அது தேங்க்யூ. இதுக்கு பேரு பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி. இதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு டிராவிடியன் மாடல். அமைச்சர்களும் மக்களும் நேரடி தொடர்புல இருப்பாங்க. அதனால தான் இது வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் தி கிரவுண்ட், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் தேர் லைஃப். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் incredible service, sir. Thank you so much of love and respect to you. Thank you.